1987 ஆண்டு ஜூலை 29 தேதி கைச்சாத்திடப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் இவ்வாண்டுடன் 25 வருடங்கள் பூர்த்தியாகின்றது. இத்தருணத்தில் இவ்வொப்பந்தத்தின் பின்னணியினையும் இது தமிழ் பேசும் மக்களின் உரிமை போராட்டத்தில் ஏற்படுத்திய தாக்கங்களும் பற்றிய ஒரு மீள்பார்வை இது. இந்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான புறக்காரணிகள் 2 என கூறலாம். ஒன்று, அன்றைய காலகட்டத்தின் பூகோள அரசியல் நிலவரம். மற்றது, தொடர்ச்சியாக இலங்கையில் இடம்பெற்ற இனக்கலவரங்களினால் தமிழ்நாட்டில் பரவலாக நிலவிய இலங்கை அரசுக்கு எதிரான கொந்தளிப்பு உணர்வு. இவ்விரண்டும் இந்திய அரசின் இலங்கை மீதான ஈடுபாட்டை அதிகரித்தது. காரணிகள் எவையாயிருப்பினும் இவ்வொப்பந்தமானது 2 அரசுகளுக்கிடையில் ஏற்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். தமிழீழ விடுதலை புலிகள் தாமே தமிழ் மக்களின் ஏக பிரதிகள் என்ற கோஷத்தின் உச்சகட்டமாக 86 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் டெலோ அமைப்பின் மீதும் பின்னர் டிசம்பர் மாதத்தில் EPRLF அமைப்பின் மீதும் தாக்குதல்களை நடத்தினர். புலிகள் இயக்கத்தின் இச்செயலில் நூற்றுக்கணக்கான தமிழ் போராளிகள் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவங்களினால் மக்கள் மனதில் பெரும் ஏமாற்றம் நிலவியது. இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு ஆயுத களைவு அவசியம் என்ற நிலைப்பாடே தமிழ் மக்களின் மத்தியில் நிலவியதென்பது குறிப்பிடத்தக்கதாகும். விடுதலை புலிகள் இயக்கத்தின் இச்செயலானது தமிழ் பேசும் மக்களின் உரிமை போராட்டத்தை மிகவும் பலவீனப்படுத்தியிருந்தது என்பதும் இன்னும் ஒரு முக்கியமான விடயமாகும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரச படைகள் யாழ் கோட்டை முகாமிலிருந்து வெளியேறி தமது நிலைகளை பலப்படுத்தியதோடு மட்டுமல்லாது பாரிய தாக்குதலுக்கான ஆயத்த நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டனர். இந்த காலகட்டத்தில் பல வெளிநாடுகளின், குறிப்பாக பாகிஸ்தான், இஸ்ரேல், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளிடமிருந்து இராணுவ உதவிகளை அரசு பெற்று வந்தது. அடுத்த கட்டமாக 87 ஆண்டு மே மாதம் ஆபரேஷன் லிபரேஷன் என்ற இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டு குடாநாட்டின் வடமராட்சி பிரதேசத்தை கைப்பற்றியது. இலங்கை அரச படைகளின் இந்த இராணுவ நடவடிக்கைகளினால் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை அனுப்பி வைக்கும் முயற்சிகளில் இந்திய அரசு ஈடுபட்டிருந்தது. முதல் கட்டமாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடல் மார்க்கமாக படகுகளில் நிவாரணங்கள் இந்திய அரசினால் அனுப்பி வைக்கப்பட்டது. இப்படகுகள் இலங்கை கடல் எல்லையில் வைத்து கடற்படையினரால் மறிக்கப்பட்டு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது. இம்முயற்சி தோல்வியில் முடிவடைந்ததை தொடர்ந்து அடுத்த நடவடிக்கையாக வான் மூலம் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைக்க இந்திய அரசு முடிவெடுத்தது. தனது இம்முடிவை இலங்கை தூதுவரை அழைத்து திட்டவட்டமாக தெரிவித்ததுடன் தமது இம்முயற்சிக்கு இடையூறுகள் ஏற்பட்டால் அது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் எச்சரிக்கை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜூன் 4ஆம் தேதி ஆபரேஷன் பூமாலை என்ற பெயர் குறியீட்டுடன் வானூர்திகள் மூலம் நிவாரணங்கள் அடங்கிய பொதிகள் இந்திய விமானங்களிலிருந்து தமிழ் பகுதிகளில் போடப்பட்டது. இந்திய அரசின் இந்த நடவடிக்கை இலங்கை தமிழ் மக்களினால் அளப்பரிய களிப்புடனும் அமோக ஆதரவுடனும் வரவேற்கப்பட்டது. இந்திய அரசின் நடவடிக்கையின் தாற்பயத்தை நன்கு புரிந்து கொண்ட இலங்கை ஜனாதிபதி JR ஜெயவர்தன இந்தியாவுடன் உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்த இணக்கம் தெரிவித்தார். தொடர்ந்து நடந்த இலங்கை இந்திய அரசுகளுக்கிடையான பேச்சுவார்த்தைகளின் பலனாக இரு நாடுகளுக்கும் இடையில் ஒப்பந்தம் ஒன்று வரையப்பட்டது. இந்த உடன்படிக்கையில் இலங்கையில் காணப்படுகின்ற இனப்பிரச்சினைக்கான தீர்வாக பல அம்சங்கள் அடக்கப்பட்டிருந்தன. அரசியல் அமைப்பில் திருத்தத்தை ஏற்படுத்துவது, வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தற்காலிகமாக இணைக்கப்படுதல், இணைக்கப்பட்ட தமிழ் மாகாணத்தில் மாகாண சபையை நிறுவுவதற்காக தேர்தல் நடத்தப்படுதல், இலங்கை அரச படைகள் முகாம்களுக்குள் முடக்கப்படல்,
அதே நேரம் தமிழ் போராளிகளிடமிருந்து ஆயுதங்கள் களையப்படுதல், புதிதாக ஏற்படுத்தப்பட்ட மாகாண சபைக்கு அதிகாரங்களை பகிர்தல், தமிழ் மொழிக்கான அங்கீகாரம் வழங்கல், 6 மாத காலத்தின் பின்னர் கிழக்கு மாகாணம் தொடர்ந்து இணைந்திருப்பதா இல்லையா என சர்வசன வாக்கெடுப்பை நடத்துவது போன்ற பல அம்சங்கள் இவ் ஒப்பந்தத்தில் அடக்கப்பட்டிருந்தன. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கையின் தமிழ் பேசும் மக்கள் ஒரு தனித்துவமான தேசிய இனம், வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் தமிழ் மக்களின் பாரம்பரிய பூமி போன்ற தமிழ் பேசும் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் அங்கீகாரம் பெற்றது மிக முக்கியமானவையாகும். இலங்கை இந்திய அரசுகளுக்கிடையான உறவுகளோ ஒப்பந்தங்களோ ஒன்றும் புதிதானதல்ல. ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம், கச்சதீவு ஒப்பந்தம் என ஏற்கனவே ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டிருப்பதை நாம் இங்கு நினைவு கொள்ள வேண்டும். புலிகள் தலைவர் பிரபாகரன் உட்பட ஏனைய இயக்கத் தலைவர்கள் அனைவரையும் ராஜீவ்காந்தி ஜூலை 23 டெல்லிக்கு அழைத்து இந்தியாவின் முயற்சிகள் பற்றி விளக்கியதோடு ஏற்பட உள்ள ஒப்பந்தத்தில் அடக்கப்பட்டிருக்கும் அம்சங்கள் பற்றியும் விளக்கமளித்தார். இவ்வொப்பந்தத்துக்கான கைச்சாத்திடல் 29 ஜூலை 87 அன்று கொழும்பில் நடைபெற்றது. இக்கச்சாத்திரை தொடர்ந்து ஆகஸ்ட் 2 தமிழ் இயக்க தலைவர்கள் டெல்லியிலிருந்து நாடு திரும்பினார்கள். புலிகளின் தலைவர் பிரபாகரன் சுதுமலையிலும், EPRLF உட்பட ஏனைய அமைப்புகளின் தலைவர்கள் மட்டக்களப்பிலும் தமது அரசியல் பிரசன்னத்தை பகிரங்கப்படுத்தினர். தோழர் நாபாவை காண்பதற்கும் சந்திப்பதற்கும் மட்டக்களப்பில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதைத் தொடர்ந்து இந்திய அமைதிப்படை இலங்கை வந்தடைந்தது. இந்திய படைகளுக்கு தமிழ் மக்கள் உற்சாகமான வரவேற்பளித்தனர். ஆபரேஷன் லிபரேஷன் இராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்ட இராணுவ முற்றுகையை இலங்கை அரசு தளர்த்தியது. ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்திய அமைதிகாக்கும் படை இலங்கை வந்திருந்தாலும் ஏனைய அம்சங்களை அமுல்படுத்துவதற்கு இந்திய அரசு தமிழர் விடுதலை கூட்டணி உட்பட அனைத்து தமிழ் விடுதலை அமைப்புகளையும் நம்பியிருந்தது. ஆனால் விடுதலை புலிகளோ பல நிபந்தனைகளை விதிக்க தொடங்கினர். தமிழ் மக்களின் நீண்டகால நலன்களிலிருந்து இவ்வொப்பந்தத்தை நோக்காமல் தமது சொந்த நலன்களை எப்படி பாதுகாக்கலாம், எப்படி தமக்கு இதனை அனுகூலமாக்கலாம் என்றே சிந்தித்தனர். இந்த அடிப்படையில் தாமே தமிழ் மக்களின் ஏக பிரதிகள் என அங்கீகரிக்கப்பட வேண்டும், தேர்தலுக்கு முன்னதாக தமது அங்கத்தவர்கள் மட்டும் அடங்கிய இடைக்கால நிர்வாக சபை ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்றும், அத்துடன் மாதம் ஒன்றிற்கு இந்தியா ரூபா 50 லட்சம் தர வேண்டும் எனவும் கோரியிருந்தனர். ஏனைய அமைப்புகளோ இடைக்கால சபை என்பது அவசியமற்றது எனவும், தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டு அதன் மூலம் தெரிவு செய்யப்படுபவர்களை கொண்டு மாகாண அரசு அமைக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் கொண்டிருந்தனர். ஏனைய தமிழ் அமைப்புகள் அரசியலில் பங்கு பெற்றுவதை தமிழ் மக்களின் ஏக பிரதிகள் தாமே என்று உரிமை கோரிய விடுதலை புலிகள் விரும்பவில்லை. இதன் பிரதிபலிப்பாக செப்டம்பர் மாதம் 13 மட்டக்களப்பில் புலட் தலைவர்களில் ஒருவரான வாசுதேவா உட்பட புலட் உறுப்பினர்கள் மற்றும் EPRLF உறுப்பினர்கள் என சுமார் 100 பேர் வரை நிராயுத பாணிகளாக நின்றிருந்த சமயம் விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்டனர். இவ்வொப்பந்தம் தமிழ் மக்களின் அபிலாசைகளை முழுமையாக திருப்திப்படுத்துவதாக அமைந்திருக்காவிட்டாலும் அக்காலகட்டத்தின் அரசியல் யதார்த்தங்களின் காரணமாகவும் தமிழர்கள் தமது அரசியல் அபிலாசைகளை குறைந்த இழப்புகளுடன் எய்துவதற்கும் தமிழ் மக்களின் நியாயமான போராட்டத்திற்கு இந்தியாவின் ஆதரவு அத்தியாவசியம் என்ற நிலைப்பாட்டினாலும் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதே சிறந்ததென
EPRLF தெரிவித்தது. இந்திய அரசினால் மேற்கொள்ளப்பட்ட இம்முயற்சிக்கு ஆதரவை வழங்குவதென்ற முடிவுடன் தோழர் நாவாவின் தலைமையில் EPRLF தோழர்கள் தம்மை முழுதாக அர்ப்பணித்து செயற்பட்டனர். கம்யூனிஸ்ட் கட்சி, லங்கா சமசமாஜ கட்சி மற்றும் விஜயகுமாரதுங்க தலைமையிலான ஸ்ரீலங்கா மக்கள் கட்சி போன்ற முற்போக்கான கட்சிகள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. இவ்வொப்பந்தம் தோல்வியில் முடிவடைய வேண்டும் என விடுதலை புலிகள் பின்புலத்தில் பல காரியங்களில் ஈடுபட்டன. திலீபனின் உண்ணாவிரதமும் புலேந்திரன் குமரப்பா உட்பட 17 பேருக்கு சயனைட் பில்லைகளை கொடுத்து தற்கொலை செய்ய வைத்ததும் இதன் அங்கங்களே. தமது உறுப்பினர்கள் தற்கொலை செய்து இறந்தமைக்கு அமைதிப்படையே காரணம் என கூறி இந்திய படைகள் மீது விடுதலை புலிகள் தாக்குதலை ஆரம்பித்தனர். இந்தியாவையும் இந்திய அமைதி காக்கும் படையையும் களங்கப்படுத்தி அவற்றின் நோக்கத்தை மாசுபடுத்தி விடுதலை புலிகளாலும் இந்திய அரச எதிர்ப்பாளர்களாலும் இலங்கையிலும் இந்தியாவிலும் வாழும் தமிழ் மக்களை நோக்கி பாரதூரமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன. தென்னிலங்கையிலும் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உட்பட பல கட்சிகள் ஒப்பந்தத்திற்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்தன. புலிகள் இயக்கத்திடமிருந்து ஆயுதங்களை களைவதற்காக ஆபரேஷன் பவான் என்ற இராணுவ நடவடிக்கையை இந்திய படைகள் 88ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஆரம்பித்தன. இலங்கை அரசு நவம்பர் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் 13வது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தற்காலிகமாக இணைத்துக் கொள்ளப்பட்டது. இந்த காலகட்டத்திலேயே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற அரசியல் கட்சி அஷ்ரப் தலைமையில் உருவாக்கப்பட்டது. EPRLF, ENDLF, டெலோ, முஸ்லிம் காங்கிரஸ் ஆகிய 4 கட்சிகளின் ஈடுபாட்டினால் வடகிழக்கு மாகாண அரசுக்கான தேர்தல் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டது. இத்தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என பாரிய அச்சுறுத்தல்களை விடுதலை புலிகள் விடுத்து வந்தனர். தமிழர் விடுதலை கூட்டணி தேர்தலில் பங்கு பெற்றாவிட்டாலும் மக்கள் தங்கள் ஜனநாயக உரிமையை வெளிப்படுத்தி வாக்களிப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என அதன் தலைவர் அமுதங்கத்தினால் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும். விடுதலை புலிகளின் கொலை மிரட்டல்களையும் புறக்கணித்து கிழக்கு மாகாணத்தில் மக்கள் பெருமளவில் வாக்களிப்பில் கலந்து கொண்டனர். வடக்கு மாகாணத்தில் போட்டியின்மையினால் அங்கு வாக்களிப்பு நடைபெறவில்லை. தேர்தலில் EPRLF கட்சி அறுதி பெரும்பான்மையான இடங்களை பெற்றிருந்தாலும் ஐக்கியமான ஒரு மாகாண அரசை அமைக்க வருமாறு அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்தது. இருந்தும் முஸ்லிம் காங்கிரஸ் மாகாண அரசின் எதிர்க்கட்சியாக செயல்பட போவதாக அறிவித்தது. தோழர் வரதராஜ பெருமாள் தலைமையில் மாகாண அரசு நிறுவப்பட்டது. வடக்கு கிழக்கு மாகாணம் பல்லின மக்களை கொண்டது என்கின்ற அடிப்படையில் அனைத்து இன மக்களையும் பிரதிபலிக்கும் வகையில் அமைச்சரவை அமைக்கப்பட்டது. ஒப்பந்தத்திற்கு ஆதரவளித்த தோழமை கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த அபு யூசுப், ஸ்ரீலங்கா மக்கள் கட்சியைச் சேர்ந்த டயான் ஜெயதிலக ஆகியோர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டனர். மாகாண அரசு செயல்படுவதற்கென சொந்த கட்டிடம் எதுவும் இல்லாத போதிலும் கட்டிடம் ஒன்றை அடையாளம் கண்டு அதனை துரித கதியில் சீர்திருத்தி மாகாண அரசு செயற்படுவதற்கேற்ற வகையில் திருத்தி அமைக்கப்பட்டது. முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் தலைமையிலான மாகாண அரசு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின்படி அதிகார பரவலாக்கம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி வந்தது. இது குறித்து இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தியுடனும் இந்திய அதிகாரிகளுடனும் முதலமைச்சர் நேரடி பேச்சுக்களை நடத்தினார். இதேவேளை நிர்வாக திறமை வாய்ந்த அதிகாரிகள் பலரை ஸ்ரீலங்கா நிர்வாக திணைக்களத்திலிருந்து மாகாண அரசுக்குள் உள்வாங்கிக் கொண்டது. மாகாணத்தின் பாதுகாப்பு குறித்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இலங்கை அரசின் பாதுகாப்பு அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்னா மற்றும் போலீஸ் மா அதிபர் உட்பட்ட பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டது.
1988ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் திகதி நடைபெற்ற இக்குழுவின் கூட்டத்தில் மாகாண போலீசாக மக்கள் தொண்டர் படை ஒன்றை அமைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டது. இப்படைக்கு தேவையான பயிற்சிகளையும் செலவுகளையும் இந்திய அரசு ஏற்றுக்கொண்டது. மாகாண அரசுக்கான அதிகார பரவலாக்கம் செய்வதில் இலங்கை அரசு அசமந்த போக்கையை கடைபிடித்து வந்தது. 1988ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் பிரேமதாசா வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து புலிகளுடன் இரகசிய உறவுகளை ஏற்படுத்தினார். புலிகள் இயக்கத்திற்கு பணம் மற்றும் ஆயுத உதவிகளை செய்து இந்தியாவின் முகத்தில் கரி பூசுவதிலேயே கூடிய கவனம் செலுத்தி வந்தார். இலங்கை அரசு புலிகளின் ஒத்தாசையுடன் ஏற்படுத்திய சதி திட்டங்கள் ஒருபுறம் இருந்தாலும் வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்திற்காக அமைக்கப்பட்ட மாகாண அரசு அர்த்தமுள்ளதாக்க வேண்டும் என முதலமைச்சர் தலைமையில் பல உறுப்பினர்கள் அல்லும் பகலுமாக பாடுபட்டனர். வடக்கு கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்காக வெளிநாட்டு உள்நாட்டு நிபுணர்களின் உதவியுடன் பல திட்டங்கள் வரையப்பட்டன. பல நெருக்கடிகள் மத்தியிலும் மாகாண அரசு செயற்பட்டு வந்தமை வெளிநாடுகளின் கவனத்தை ஈர்த்தது. அன்றைய பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் கிளாட்ஸ்டோன் மாகாண அரசு செயற்படுவதை நேரடியாக பார்வையிட வேண்டும் என விருப்பம் தெரிவித்து ஏனைய அதிகாரிகளுடன் திருகோணமலையில் அமைக்கப்பட்டிருந்த மாகாண சபைக்கு விஜயம் செய்தார். மாகாண அரசு செயற்படுவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டதோடு தமது ஆதரவையும் கடிதம் மூலம் தெரிவித்தார். மாகாண அரசு காலூன்றி பலம் பெறுவதற்கு முன்னர் அதனை சீர்குலைக்க வேண்டுமென்ற நோக்கத்துடன் இலங்கை அரசு சதிவேலைகளில் ஈடுபட்டது. இந்திய அமைதிப்படைகளின் இராணுவ நடவடிக்கைகளினால் வன்னி காடுகளுக்குள் முடக்கப்பட்டிருந்த விடுதலை புலிகளின் வேண்டுகோளின்படி மாகாண அரசை கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு என்ற சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 1989ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தமிழக முதல்வர் கருணாநிதியை EPRLF தலைவர்கள் சந்தித்து மாகாண சபையை புலிகளிடமே விட்டுவிட தாம் தயாராக உள்ளோம், ஆனால் மாகாண சபையை கலைக்க இடமளிக்க வேண்டாம் என்பதை தமிழ் மக்களின் நன்மதிப்பை பெற்ற தாங்கள் அந்த நன்மதிப்பை பயன்படுத்தி புலிகளிடம் வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். அந்த முயற்சி பயனளிக்கவில்லை. இதேவேளை இந்திய தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியிட்டு VP சிங் பிரதமராக பதவியேற்றார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி 89ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி பிரேமதாசா இந்திய படைகளை வெளியேறுமாறு கேட்டுக்கொண்டார். மாகாண அரசின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக மக்கள் தொண்டர் படை அமைக்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டது. அதிகார பரவலாக்கலை எப்படியும் யதார்த்தமாக்க வேண்டும் என்ற வேட்கையில் EPRLF அமைப்பும் அதன் நேச அமைப்புகளும் ஈடுபட்டிருந்தன. இறுதி முயற்சியாக இனப்பிரச்சினைக்கான தீர்வாக 89ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19 அம்சங்கள் அடங்கிய கோரிக்கையை முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் தலைமையிலான மாகாண அரசு முன்வைத்தது. அந்த கோரிக்கைகளில் அடங்கிய அம்சங்களை அமுல்படுத்த 1 வருட கால அவகாசம் கொடுப்பதாகவும், தவறும் பட்சத்தில் மாகாண அரசு அரசியல் நிர்ணய சபையாக செயற்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. பிரேமதாசாவின் தலைமையிலான இலங்கை அரசினதும் பிரபாகரன் தலைமையிலான விடுதலை புலிகளினதும் இராணுவ சல்லாபங்களின் பின்னர் முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் இலங்கையின் சகல சமூகத்தினரும் பேரழிவு பாதைக்கு மறுபடியும் இட்டுச் செல்லப்பட்டனர். இலங்கை இனப்பிரச்சினை இன்றும் தீர்க்கப்படாமல் தொடர்கிறது. வடக்கு கிழக்கு இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. தமிழரின் அபிலாசைகளும் வாழ்வாதாரங்களும் நசுக்கப்படுகின்றன. இலங்கை அரசியல் வரலாற்றில் பண்டா செல்வா, டட்லி செல்வா ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பினும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் விளைவாக அரசியல் யாழ்ப்பில் ஏற்படுத்தப்பட்ட 13வது திருத்தம் ஒன்றே பல குறைகள் இருப்பினும் தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகளை அங்கீகரித்து செய்யப்பட்ட சட்டபூர்வமான அரசியல் யாப்பு ஏற்பாடாகும். ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு 1/4 நூற்றாண்டு கடந்துவிட்ட நிலையிலும் உலகத் தலைநகரங்களில் எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருப்பினும்
இந்த 13வது திருத்தத்தை தவிர எதுவுமே செய்யப்பட முடியவில்லை என்பதே உண்மையாகும். இன்னும் 25 என்ன 50 ஆண்டுகள் ஆனாலும் இலங்கையில் வாழும் தமிழ் பேசும் மக்களுக்கான கௌரவமானதும் நடைமுறைக்கு சாத்தியமானதுமான தீர்வு என்பது இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்படுத்திய அடிப்படைகளை கொண்டதாகவே இருக்கும். அவையாவன: பெரும்பான்மையான சிங்கள மக்களின் அனுசரணை நிரந்தர தீர்வுக்கு இன்றியமையாத முன் நிபந்தனையாகும். ஐக்கிய இலங்கைக்குள்ளேயே தீர்வு சாத்தியமாகும். தமிழ் பேசும் மக்களின் அபிலாஷைகளை பிரதிபலிக்கும் அர்த்தமுள்ளதும் நடைமுறை சாத்தியமானதுமான அதிகார பலவாக்கம் அமல்படுத்தப்பட வேண்டும். தமிழ் பேசும் மக்களின் அரசியல் தலைமை இந்த அடிப்படை யதார்த்தத்தை உணர்ந்து செயற்படாமல் இந்தியாவோ சர்வதேச சமூகமோ தமிழர் பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பாக எதுவுமே செய்ய முடியாது.